வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஆசிரியர் தேர்வு வாரியத்துல முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு. என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்துல 31/5/2026 நிலவரப்படி நிரப்பத்தகுந்த இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் காலி பணியிட விவரங்களை கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வெளியிட்டிருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரிய நேரடி நியமன செயல்பாடுகளை வெளிப்படைத்தன்மை தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர்கள் இந்த தகவலை கொடுத்திருக்காங்க. எஸ்எம்சி பள்ளி மேலாண்மை குழு அனைத்து வகை பள்ளிகள் ஜூலை 2026 மாதத்திற்கான கூட்டம் நடைபெறுவது. என்ன அப்டேட் என்றதை கொடுத்திருக்காங்க. இதுல எத்தனை ஆசிரியர்கள் தற்காலிகம் எடுக்கலாம் அப்படின்றத பற்றியும் குறிப்பிட்டாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 55 வயதுக்கு மேற்பட்ட மற்றும் மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கு விலக்கு. பதவி உயர்வுக்கு முன் பணி நிரவல் கூடாது அப்படின்றதையும் பார்க்கலாம். இதுதான் நமக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிடைச்சிருக்க பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க சில பல முக்கியமான தகவல்கள். காமன் டெட் தமிழகத்துல பாத்தீங்கன்னா இந்த ஜூலை இறுதியில காமன் டெட்டுக்கு உண்டான நோட்டிபிகேஷன் எல்லாமே வெளியிட போறாங்க. அது மட்டுமே கிடையாது, தேர்வு வாரியத்துல ஆனுவல் பிளானர்ல வெளியிட்டிருக்க அனைத்து தேர்வுகளும் எஸ்ஜிடி, பிஜிடி, யூஜிடி, ஆர்பி அனைத்து தேர்வுகளுமே நடத்தி முடிச்சே தீருவோம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ரிசர்வ் லிஸ்ட் விட்டாங்க பாத்தீங்களா, பிடி மற்றும் எஸ்ஜிடிக்கு இந்த ரிசர்வ் லிஸ்ட்ல உள்ளவர்களுக்கு பணி வாய்ப்பெல்லாம் இனிமே கிடையாது அப்படின்னு நீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பு போட்டதுனால அவங்க ஒரு பக்கம் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்றாரு அப்படின்னா 18,108 காலி பணியிடங்க உடனடியாக ஆசிரியர் தேர்வு வாரியத்துல நாங்கள் நிரப்பியே தருவோம். அதுவும் இந்த 2026 டிசம்பருக்கு முன்னாடியே நடக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. நமக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஜிடிஆர் வேகன்சிஸ் 2,800 வேகன்சிஸ் இருக்கு. இதற்கான அறிவிப்புகள் இன்னும் இந்த ஜூலை மாதம் முதல் வாரத்துல வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்குங்க. 31/5/2026 நிலவரப்படி நிரப்பத்தகுந்த இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் விவரங்கள் எல்லாமே விட்டிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு பிடி மற்றும் எஸ்ஜிடி ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்களுடைய நிலவரங்களை தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல பாத்தீங்கன்னா தொகலை கவர்மெண்ட், ஆர்ஐ பெருமாள்புரம் ஹைஸ்கூலு, கோஎட், தமிழ்ல ஒரு வேகன்சிஸ், சயின்ஸ்ல ஒரு வேகன்சிஸ், இந்த மாதிரி எந்த இடத்துல வேகன்சிஸ் லிஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களும் வெளியிட்டிருக்காங்க. கன்னியாகுமரிக்கு வெளியிட்டிருக்காங்க. பள்ளி மேலாண்மை குழு அனைத்து வகை ஆசிரியர் பள்ளிகள் மற்றும் ஜூலை 2026 மாதத்திற்கான ஒரு சிறந்த ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. இந்த பள்ளி மேலாண்மை குழு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இனி என்ன நடத்தலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பெற்றோர் ஆசிரியர்களுடைய சங்கத்தின் மூலமாக பள்ளிகள்ல தேவைப்படுகிற தற்காலிக ஆசிரியர்கள் 17 ஆசிரியர்கள் இவங்களை எவ்வளவு பேர் எடுத்துக்கலாம். தற்காலிக ஆசிரியர்களுக்கு தற்சமயம் 18,000 ரூபாய் வரை ஊதியமா கொடுக்குறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால ஒவ்வொரு பள்ளிகளிலுமே தற்காலிக ஆசிரியர்களை பள்ளி மேலாண்மை குழு எடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய நியமன செயல்பாடுகள் நேரடி செயல்பாடுகள்ல வெளிப்படை தன்மையோட இருக்கணும். ஏன்னா பாலிடெக்னிக்ல பாத்தீங்கன்னா நிறைய விதிமுறைகளை மீறி இருக்காங்க. அரசாங்கங்கள் விதிமுறைகளின்படி ஆசிரியர் தேர்வு வாரிய நியமன செயல்பாடுல வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும். 2026 ஆண்டுக்கான அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்லூரிகள்ல உள்ள உதவி நேரடி நியமனங்கள்ல நிறைய முறைகேடுகள் இருக்கு. இதை வெளிப்படையோட நடத்தணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் போயிட்டு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு 55 வயதுக்கு மேற்பட்ட ஆசிரியர்களா இருந்தாலும் சரி, மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கும் விலக்கு கொடுக்குறாங்க. அவங்க கணக்கெடுப்பு பணிக்கு செல்ல வேண்டாம். அந்த ஏஜ்டு பர்சன்ஸ் பாத்தீங்கன்னா இனிமே போகக்கூடாது. அது மாதிரி ஒரு சின்ன விளக்கு ஒரு ஜீவோ பாஸ் பண்ணிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல மக்கள் தொகை 2027 கள பயிற்சியாளர்கள், கணக்கெடுப்பவர்கள் மற்றும் கண்காணிப்பவர்கள் 55 வயதுக்கு மேற்பட்ட உட்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், மாற்றுத்திறனாளிகளாக விவரங்கள் இணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்து அலுவலகம் மூலமாக பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில தற்சமயம் வந்திருக்க மிக மிக முக்கியமானது. பள்ளி கல்வித்துறையில ஆனுவல் பிளான்ல இருக்கிற மாதிரி சில பல நோட்டிபிகேஷன் அனைத்துமே இன்னும் ஒரு சில தினங்கள்ல நமக்கு வந்துடும். முதல்வர் பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்ட மாதிரி நியமன தேர்வு முற்றிலுமா ரத்து செய்ய போறாங்க. 149 ஜிஓவையும் தூக்க போறாங்க. மேலும் பகுதியினர் ஆசிரியர்கள் அனைவருக்குமே பணி நிரந்தர வாய்ப்பையே கொடுக்க போறாங்க. இதற்கான ஜிஓ பாத்தீங்கன்னா இந்த ஜூலை முதல் வாரத்துல எதிர்பார்க்கலாம். கல்வி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த
தகவல்களை பிடிச்சிருந்து நீங்க நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.